எகோவா பேங்கிங் லோன்ஸ் பிரயாணங்கள் மேலையூரிலே முடிந்து கொண்டங்கிலே ஒரு லீகல் டியூட்டி. இந்த வேளையிலும் இந்த இடத்தில் உண்டாக்கக்கூடிய 950th gospel in the name of Lord Jesus Christ. Today topic is risen as he said. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நேற்றைய தினத்திலும் கூட அகில உலகங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினம். இயேசு கிறிஸ்து என்ற வானத்தையும் பூமியையும் மனிதனையும் படைத்த சர்வ வல்லமை படைத்த தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை. ஆனால் இந்த நாள்ல தான் மரிச்சார் என்பது நம்மளால பைபிள்ல வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆகவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்ல வேண்டும். அதற்கு மிஞ்சியது பாவமாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே மரியாளும் மற்ற மரியாளும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த கல்லறையில வச்ச இடத்தை பார்க்கறதுக்காக விடியற் காலையில ஞாயிற்றுக்கிழமையில போறாங்க அவங்க. ஏன்னா ஓய்வு நாள் முடிந்து அதிகாலையிலே மறுநாள் அதிகாலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஓய்வு நாள் சனிக்கிழமைனா அதனுடைய மறுநாள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில் பார்க்க சென்ற அவர்களுக்கு அந்த கல்லறையினுடைய முகப்பிலே ஒரு பெரிய கல்லை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அந்த கல்லை உருட்ட முடியாது, பரட்ட முடியாது, ஆண்களாலேயே ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, அவங்க நின்று கொண்டு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதூதன் ஒருவர் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து அவர்களை பார்த்து, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போறாரு. அதனால அவருடைய சீஷர்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லுங்கள். சுவிசேஷம் முதலாவது ஒரு பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதூதன் மூலியமாக பெண்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த பெண்கள் போய் 11 சீஷர்களுக்கு சொல்றாங்க. அந்த 11 சீஷர்கள் தான் இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பிரசித்தம் பண்ணார்கள். பெண்கள் சாதாரணமா நினைக்கிறோம், பெண்கள் எப்பொழுதுமே எதிலையுமே ஒரு அன்பு வச்சுட்டாங்க வச்சுங்களேன், எப்பொழுதுமே அதை விட்டு பிரிய மாட்டாங்க. ஆண்கள் வேணா சும்மா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க. ஏதாவது நெருக்கடி வந்தா இந்த பேதுருவை போல விட்டுட்டு ஓடுருவாங்க. பணங்காசு வந்துச்சுன்னா யூதாஸ் காரியத்தை போல இயேசு கிறிஸ்து வித்துருவாங்க. பணத்துக்காக சிலர் ஊழியம் செய்வாங்க. ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த முதலாவதான ஒரு காரியத்தை பெண்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 11 சீஷர்களையும் தாம் முன்குறித்த மலைக்கு வர சொன்னார். அங்கே வந்து அந்த 11 பேருக்கும் தரிசனமானார். சிலர் நம்பினாங்க, சிலர் நம்பல. இதுல என்னன்னா சத்தியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார்ல, இதை வெளியே சொல்ல முடியாது. சொன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆசாரியர்கள் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காவல் காத்திருந்தால அந்த சேவகன் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தை உடம்பை 11 சீஷர்களும் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கப்படும் பொழுது திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்ய உலகம் புல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் திருடி கொண்டு சென்றார்கள் என்ற கலகமும் பொய்யும் இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டு பட்டு இருக்கிறது. ஆனால் உண்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து தாம் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறாரு. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரையிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலனை தருவதற்காக அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சத்தியமுள்ள தெய்வத்தை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொள்ளுகிறானோ, அவருக்கு உண்மையும் உத்தமமாக வாழ்கிறானோ, மனசாட்சிக்கு பயந்து ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து வாழ்கிறானோ, அவனே இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்து மரித்து 3ஆம் நாளில் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நாளை தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா.